ஓகே. போன கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அட்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த கிளாஸ்ல வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ்னா என்ன? அது எங்கெங்கலாம் நம்ம யூஸ் பண்ணணும்? எந்தெந்த இடத்துல எந்தெந்த ப்ரொனவுன்ஸ் வரணும்? அப்படின்னு நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, கிளாஸ்க்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட்டு ப்ரொனவுன் அப்படின்னா என்ன? அப்படின்னா, ஒரு நவுன் இருக்க வேண்டிய இடத்துல நம்ம வந்து ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவோம். இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன். ரக்ஷானா இஸ் அ குட் கேர்ள். ரக்ஷானா ஒரு நல்ல பொண்ணு அப்படின்னு நம்ம எழுதிட்டு, அதுக்கப்புறம் அவங்கள பத்தியே நம்ம ஒரு பேரா எழுதுறோம். ஷீ ஸ்டடீஸ் இன் 7th ஸ்டாண்டர்ட். அவங்க 7வது படிக்கிறாங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் நேம் அவங்க நேம் குடுத்துட்டோம். அடுத்தடுத்து நம்ம என்ன செய்ய மாட்டோம்? நேம் குடுக்க மாட்டோம். இப்ப ரக்ஷானா இஸ் த குட் கேர்ள். ரக்ஷானா ஸ்டடீஸ் இன் 7th ஸ்டாண்டர்ட். ரக்ஷானா இஸ் வெல் ஸ்டடியிங் கேர்ள். அப்படின்னு ஒருத்தவங்களோட பேர வந்து ஒரு பேராகிராஃபா நம்ம எழுத சொல்ல, இல்லாட்டி அவங்கள பத்தி நம்ம பேச சொல்ல, மொற தான் நம்ம என்ன செய்வோம்? அவங்க பேர சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம்? அவ வந்து இங்க அவ இத்தனாவது படிக்கிறா. இவ்ளோ நல்லா ஷீஸ் அ வெரி குட் ஸ்டடியிங் ஸ்டூடண்ட். அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? அவங்க, அவள், அவன் அப்படி யூஸ் பண்ணுவோம். அததான் நம்ம ப்ரொனவுன்னு சொல்லுவோம். அதாவது முதல் முறையா நம்ம அவங்கள பத்தி சொல்லும்போது அட்ரஸ் பண்ணிருவோம். இவங்க யாரு அப்படின்ட்டு. இவங்க பேர் என்னன்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம என்ன? அவள், அவன், அவர்கள் அப்படிதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ அததான் நம்ம வந்து ப்ரொனவுன் சொல்லுவோம். அதாவது ப்ரொனவுன் இஸ் அன் எலிமெண்ட் தட் ரீப்ளேசஸ் அ நவுன். ஒரு நவுன் ஒரு பெயர்ச்சொல்லுக்கு அடுத்தடுத்து வரும்போது அந்த பெயர்ச்சொல் எப்படி மாறிடுதுன்னா ப்ரொனவுனா மாறிடுது. சோ என்னென்ன ப்ரொனவுன்ஸ் இருக்குது, அதை எப்படி எப்படி நம்ம சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. மனாஸ் இஸ் அன் இன்ஜினியர். மனாஸ் வந்து ஒரு இன்ஜினியர். ஹி ஒர்க்ஸ் ஹார்ட். அவர் வந்து கடுமையா உழைக்கிறவர் அப்படின்ட்டு இருக்குது. அது ஃபர்ஸ்ட் அவர் பேரை நம்ம வந்து சுட்டி காட்டுறோம் மனாஸ்னு. அடுத்தடுத்து அவரை பத்தி நம்ம பேச சொல்ல என்ன சொல்றோம்? ஹி, அவர் அப்படின்னு சொல்றோம். அவன் அப்படின்னு சொல்றோம். இது வந்து ஒரு 2 எக்ஸாம்பிள். ரக்ஷானா இஸ் அ குட் கேர்ள். ரக்ஷானா ஒரு நல்ல ஒரு பொண்ணு. அவள் 7வது படிக்கிறா. அவ ஒரு நல்லா படிக்கிற பொண்ணு. அவள் அவ கிளாஸ்மேட்ஸ்ட்ட கூட படிக்கிறவங்கள்ட்ட ரொம்ப கைண்டா இருப்பா. ரொம்ப அன்பா இருப்பா அப்படின்ட்டு. சோ ஃபர்ஸ்ட் தான் பெயர்ச்சொல். அதுக்கப்புறம் வரதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? ப்ரொனவுன்ஸ்ல தான் அந்த ஆள வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணுவோம். ஓகேயா? இதுதான் ப்ரொனவுன். ஓகே ஃபைன். ப்ரொனவுன்ஸ் வந்து 4 வகையா இருக்குது. ஒண்ணு வந்து சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ். இன்னொன்னு ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ். சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ்னா என்னன்னா, ஒரு சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட்ல வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வந்து அ ஹிஷாம் இஸ் அ டால் பாய். ஹி இஸ் 6 ஃபீட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அவன் பேரை சொல்லிடுறோம். நெக்ஸ்ட் ஹி இஸ் 6 ஃபீட்னு வரல. அந்த ஹீன்னு ஃபர்ஸ்ட் வருதுல. ஸோ சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ்னா ஃபர்ஸ்ட் அந்த சென்டென்ஸோட ஒரு சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட்ல வர்றதுதான் சப்ஜெக்ட் ப்ரொனவுன். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா ஒரு சென்டென்ஸோட நடுவுல இல்ல லாஸ்டா வரும். சரியா? லாஸ்டா வரும் இல்லது நடுவுல வரும். இந்த ஹர், ஹிம், ஹிஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஆளை தான் குறிப்பிடுவாங்க. ஆனா அந்த அந்த ஆளோட பேர் சொல்லாம குறிப்பிடுவாங்க. ஹிம், ஹிஸ், ஹர், அப்புறம் வந்து இட்டுக்கு இட் செல்ஃப் அப்படி வரும். சோ வந்து அந்த அது ஆளை குறிக்கிறது, ஆனா அவங்க பேர் இல்லாம குறிக்கிறது தான் ப்ரொனவுன். இது வந்து ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் வந்து சென்டென்ஸோட நடுவில் இல்லாட்டி சென்டென்ஸோட ஒரு முடிவுல வந்து வரும். நெக்ஸ்ட் பொசசிவ் ப்ரொனவுன்ஸ். பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படிங்கிறது வந்து அவளுடைய, அவனுடைய அப்படி வரும். அதாவது ஒரு பொருளை வந்து அவங்க ஓன் பண்றாங்க. அந்த பொருளை வந்து ஓன் பண்ண சொல்ல அந்த பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் வரும். அதுதான் ஹிஸ், ஹர்ன்னு நம்ம சொல்லுவோம். அதாவது அவளுடைய, அவனுடைய. இட் இஸ் ஹிஸ் கார். இது வந்து அவனுடைய கார். இட் இஸ் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி. இது அவனுடைய ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய அப்படிங்கிறத வந்து நம்ம பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் சொல்லுவோம். நெக்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ்னா நம்மள பத்தியே இப்ப பேசணும்னு வச்சுக்கோங்களேன். himself, his self, herself. she writes for herself. அவ அவளுக்காக எழுதுறா. அவளுக்காக அப்படின்னு வர்றது ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ். அதாவது சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ்னா சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட்ல வரும்ல, ஹி, ஷி, இட் அந்த மாதிரி.
ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ்னா சென்டென்ஸோட லாஸ்ட்ல ஹிம் தெம் அப்படி வரும்ல அது. பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னா அவளுடைய ஹர்ன்னு வருது. நெக்ஸ்ட் ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ்னா அவளுக்காக பண்றது. இப்ப நான் எனக்காக பண்றேன்னா ஐ ரைட் ஃபார் மை செல்ஃப்னு வருதுல, நமக்காக பண்றது, மத்தவங்களுக்காக பண்றது, அது வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ்ல வரும். இப்ப வந்து உங்களுக்கு ஐ திங்க் புரியாது. இன்ஷால்லா எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க சொல்ல உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே. இப்ப இந்த டேபுலர் காலம் பார்த்தீங்கன்னா, எந்தெந்த இடத்துல எந்தெந்த ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். முதல்ல பெர்சன் என்னன்னா ஃபர்ஸ்ட் பெர்சன். ஃபர்ஸ்ட் பெர்சன்னா நம்மளையே சொல்லிக்கிறது. அதுதான் ஃபர்ஸ்ட் பெர்சன். முக்கியமா ஐ, வி, நான், நாங்கள். தன்மை அப்படின்னு வந்து தமிழ்ல சொல்லுவாங்க. தன்மைனா நம்ம வந்து நம்மளையே சொல்லியிருக்கிறது தான் இது தன்மை ஃபர்ஸ்ட் பெர்சன். அத சிங்குலர்னா ஒற்றையா எப்படி சொல்லுவோம்? ஐ, நான். ப்ளூரலா எப்படி சொல்லுவோம்னா வி, நாங்கள் அப்படி சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் பெர்சன்னா நம்மளே சொல்லிக்கிறது, தன்னையே சொல்லிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் பெர்சன். அத சிங்குலர்ல நம்ம ஐன்னு சொல்லுவோம், ப்ளூரல்ல வி, நாங்கள் அப்படின்னு சொல்லுவோம், சிங்குலர்ல நான் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் பாருங்க, செகண்ட் பெர்சன்னா முன்னிலைனா நமக்கு முன்னாடி உள்ளவங்க. சரியா? நமக்கு முன்னாடி உள்ளவங்கள நம்ம என்ன சொல்லுவோம்? யூ, நீன்னு சொல்லுவோம். வந்து ப்ளூரலாவும் என்ன சொல்லுவோம்? யூன்னு தான் சொல்லுவோம். ஒரு கூட்டமா இருந்தா கூட நமக்கு முன்னாடி இருக்காங்கன்னா யூ ஆல் அப்படின்னு நம்ம ப்ளூரலுக்கும் யூ தான் யூஸ் பண்ணுவோம், சிங்குலருக்கும் யூ தான் யூஸ் பண்ணுவோம். சோ வந்து நீங்கள். அதாவது தமிழ்ல வந்து நம்ம வந்து மரியாதை குறைவா வந்து நீ சொல்லுவாங்க, மரியாதையோட சொன்னா நீங்கள் சொல்லுவாங்க. ஆனா இங்கிலீஷ்ல வந்து அப்படி கிடையாது. எல்லாத்துக்குமே வந்து ஒரே இதுதான். இப்ப வந்து அரவிந்த் இஸ் அ டாக்டர், ஹி இஸ் அ பெஸ்ட் டாக்டர்னா அவன் ஒரு பெஸ்ட் டாக்டர்னு நம்ம சொல்லலாம், அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மரியாதை குறைவுன்னு இல்லை, எல்லாருக்குமே ஹீ தான் அது அப்ளிகபிள் ஆகும். அதே மாதிரி எல்லாருக்குமே ஷீ தான் அப்ளிகபிள் ஆகும். அதே மாதிரி யூனா நீங்கள்னு சொல்லலாம். அதாவது நீனும் அதை இது நம்ம புரிஞ்சு சொல்லலாம், நீங்கள்னு சொல்லலாம். சோ செகண்ட் பர்சன் வந்து யூ, நீ, அதுக்கப்புறம் நீங்கள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் தேர்ட் பர்சன்னா படர்க்கை, அதாவது எங்கேயோ இருக்கிறவங்க, நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க கிடையாது, எங்கேயோ இருக்கிறவங்க, அதாவது படர்க்கைனா படர்ந்து இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஹீ, ஷீ, இட். அந்த சிங்குலர்ல என்ன வரும்னா ஹீ, ஷீ, இட். அவன், அவள், அது. சோ இது வந்து தேர்ட் பர்சன் படர்ந்து, அதாவது நம்மளையும் விட்டுட்டு, நமக்கு முன்னாடி உள்ளவங்களையும் விட்டுட்டு, இந்த சரௌண்டிங்ஸ்ல இருப்பாங்க பாத்தீங்களா, நம்மளை விட கொஞ்சம் டிஸ்டன்ஸா இருக்கிறவங்கள வந்து ஹீ, ஷீ, இட் அப்படி நம்ம இது பண்ணுவோம். இது வந்து தேர்ட் பர்சனை குறிக்குது. ப்ளூரல்ல என்ன சொல்லுவோம்னா தே, அவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டேபுலர் காலம் நல்லா படிச்சு வச்சுக்கணுங்க. இது வந்து இங்கிலீஷ்ல வந்து எந்த சென்டென்ஸுக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி நம்ம ஃபார்ம் பண்றது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் பர்சன்னா நம்மளே குறிக்கிறது, ஐ, வி, நான், நாங்கள். செகண்ட் பர்சன்னா யூ, நீ, நீங்கள். தேர்ட் பர்சன்னா ஹீ, ஷீ, இட், அவன், அவள், அது. ப்ளூரல்ல நம்ம என்ன சொல்லுவோம்னா அவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இப்ப வந்து நம்ம 4 ப்ரொனவுன்ஸ் பார்த்தோம்ல, சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், பொசெசிவ், ரிஃப்ளெக்சிவ்னு பார்த்தோம். சப்ஜெக்ட் அப்படின்னா ஒரு சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட்ல வர ப்ரொனவுன்ஸ். அதாவது அவங்க பேர் சொல்லாம அவங்க பேருக்கு பதிலாக வேற வார்த்தை சொல்றதுதான் ப்ரொனவுன். அது ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட்ல தான் இது வரும். மெயினா வேற எங்கேயுமே இது வராது, நடுவுல அந்த மாதிரி வர சான்ஸ் இல்ல, ஃபர்ஸ்ட்ல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ, நான். இதுக்கு ஒரு சென்டென்ஸ் சொல்லணும்னா ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட், நான் ஒரு மாணவி. ஓகே, யூ ஆர் அ ஸ்டூடெண்ட். ஹி இஸ் அ ஸ்டூடெண்ட். ஷீ குக்ஸ் வெல், அவள் நன்றாக சமைப்பாள். அதாவது அவங்க பேரை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லிடுவீங்க, அடுத்தடுத்து இந்த மாதிரி வேர்ட்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணணும் இங்கிலீஷ்ல. ஓகேயா? அவங்க பேரையே நம்ம வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க மாட்டோம். சோ இதுதான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இட் வந்து அது, வி, நாங்கள். இது வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்து குறிக்கிறது. யூ அப்படின்னா நீ. நெக்ஸ்ட் அவங்கள்ட்டயே நம்ம பேசுறோம். யூ ஆர் அ பியூட்டிஃபுல் கேர்ள், யூ ஆர் அ வெல் ஸ்டடிங் கேர்ள் அப்படின்னு அவங்கள்ட்டயே நம்ம சொல்லும் போது யூன்னு எத்தனை தடவை வேணாலும் திரும்ப யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் தே, அவர்கள். ஓகே, இப்ப ஆப்ஜெக்ட்னா சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் வர சொல்ல நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஆப்ஜெக்ட்னா சென்டென்ஸோட நடுவுல இல்ல சென்டென்ஸோட லாஸ்ட்ல தான் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுவோம்னா மீ,
இப்ப வந்து ஐ டூ ஐ லைக் மீ, எனக்கு என்னையே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம மீ வந்து ஃபர்ஸ்ட் போட முடியாது. மீ லைக் மீ அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்டே ராங். ஐ தான் ஃபர்ஸ்ட்ல வரணும். லாஸ்ட்ல நீங்க உங்களை பத்தி குறிப்பிடணும்னா மீ தான் போடணும். லாஸ்ட்ல தூக்கி ஐ போட்டாலும் அந்த ஸ்டேட்மெண்ட் ராங். ஸோ ப்ரொனவுன்ஸ் வந்து கரெக்டா யூஸ் பண்ணணும். அப்பதான் இந்த நம்ம சொல்ற அந்த வாக்கியமோ நம்ம எழுதுற அந்த இதோ கரெக்டா வரும். நெக்ஸ்ட் யூக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் யூ யூஸ் பண்ணிக்கலாம், செகண்ட் யூஸ் நடுவுல யூஸ் பண்ணலாம், லாஸ்ட்லயும் யூ யூஸ் பண்ணலாம். அது வந்து பிழை ஆகாது. சரியா? நெக்ஸ்ட் ஹீனா ஹிம். இந்த ஹீக்கு வந்து நமக்கு ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன், அதாவது கடைசியில யூஸ் பண்ணணும்னா ஹிம் தான். ஐ ரைட் ஃபார் ஹிம், நான் அவனுக்காக எழுதினேன். அவனுக்காக எழுதினேன் அப்படின்னா ஹிம். கடைசியில அந்த ஆளை பத்தி நம்ம சொல்லணும்னா அந்த ஆளை வந்து ஹிம்னு தான் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஷீனா ஹர். ஷீ 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 ரைட்ஸ் ஃபார் ஹர், அவளுக்காக எழுதினாள் அப்படின்னா ஹர். இப்ப ஷீ ரைட்ஸ் ஃபார் ஷீ நமக்கு சொல்லக்கூடாது. ஷீங்கிறது ஃபர்ஸ்ட் தான் வரணும். அந்த பொண்ணை வந்து நம்ம கடைசியில இது பண்ணணும் அப்படின்னா அதே பொண்ணை வந்து நம்ம கடைசியில சொல்லணும்னா ஹர் அப்படி சொல்லணும். நெக்ஸ்ட் இட்னா இட்டுனா இட்டுன்னே சொல்லிடலாம். அதுக்கு எந்த ஒரு சேஞ்சும் இல்ல. பீனா அஸ்ன்னு சொல்லணும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அஸ் எப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் தே ஆர் ஹாப்பி ஃபார் அஸ், அவர்கள் எங்களுக்காக சந்தோஷப்பட்டார்கள் அப்படின்னு. அப்ப அஸ் நான் இதே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல என்ன சொல்லணும்? வி. இதே முடியும் போது அவர்கள் அப்படின்னு மீனிங் வந்துச்சுன்னா அஸ்ன்னு முடிக்கணும். அதே மாதிரி யூக்கு யூ, தேனா தெம்னு நம்ம முடிக்கணும். ஓகேயா? ஆரம்பிக்கும் போது அவர்கள்னு ஆரம்பிக்கணும், முடிக்கும் போதும் அவர்கள்னு வந்துச்சுன்னா தே யூஸ் பண்ணி முடிக்க கூடாது, தெம்னு தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பொசசிவ்னா உடைய, அவளுடைய, அதாவது ஒரு பொருளுக்கோ ஒரு விஷயத்துக்கும் நம்ம சொந்தம் கொண்டாடுறோம்னு வச்சுக்கிறீங்களா, அப்ப வந்து நம்ம இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். மைன், திஸ் பென் இஸ் மைன் அப்படின்னு. இப்ப இந்த பெண்ணை வந்து நீங்க சொந்தம் கொண்டாடுறீங்க, என்னுடையது அப்படின்னா திஸ் பென் இஸ் ஐன்னு நம்ம சொல்லக்கூடாது, திஸ் பென் இஸ் மீ அப்படின்னு சொல்லக்கூடாது, திஸ் பென் இஸ் மைன், இது என்னுடையது அப்படிங்கிறப்போ மைன். யூ, yours, திஸ் பென் இஸ் yours, அந்த பொண்ணுக்கு நம்ம, அதாவது யூ நம்ம கிட்ட இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்றோம் இந்த பெண் உன்னுடையதா, அப்ப இஸ் திஸ் பென் yours அப்படின்னு நம்ம சொல்லணும். அதாவது உன்னுடையதா அப்படி நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கு நம்ம சொந்தம் கொண்டாடுறது தான் வந்து பொசசிவ் ப்ரொனவுன்ஸ். அது வந்து yours தான் நம்ம சொல்லணும். ஹிஸ், திஸ் பென் இஸ் ஹிஸ், இந்த பெண் இவனுடையது. சோ ஹிஸ் அப்படி கடைசியில வர்றது வந்து ஹிஸ். அதாவது ஒரு முக்கியமா பொசசிவ்னா அவனுடையது அப்படின்னு குறிக்கிறதுக்கு வந்து ஹிஸ், பெண்ணுக்கு வந்து ஹர்ஸ், இட்டுக்கு வந்து இட்ஸ். இப்போ வந்து ஒரு ஜிராஃபி வந்து த ஜிராஃபி டேக் கேர் ஆஃப் இட்ஸ் சில்ட்ரன், அதோட சில்ட்ரனை, அதுடைய சில்ட்ரனை அப்படி அது கேர் பண்ணிக்கிடும் அப்படின்னா அத வந்து நம்ம இட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அவர்ஸ், அஸ், வீனா நாங்கள். சென்டென்ஸ் முடிவுல அஸ் யூஸ் பண்ணணும். இப்ப இந்த வீட்டு வந்து என்னுடையதுன்னா, எங்களுடையதுன்னா நம்ம எப்படி சொல்லுவோம்? திஸ் இஸ் அவர் ஹவுஸ், திஸ் இஸ் அவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவர் அப்படிங்கிறது ஏதாவது இந்த வீட்டை நம்ம கொண்டாடும் போது நம்ம குரூப்பா சொல்றோம்னா அவர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் யூ, yours, திஸ் பென் இஸ் yours அண்ட் theirs. இது எல்லாமே வந்து இந்த டேப்லெட் காலம் நல்லா பார்த்துக்கிடுங்க. சென்டென்ஸ் ஃபர்ஸ்ட்லனா சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும், ஆப்ஜெக்ட் வந்து கடைசியில ஒரு நடுவுல, பொசசிவ்னா உடையங்கிறப்போ இது யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவ்னா நமக்கே ஒரு வேலை பண்ணிக்கிட்டா அந்த ரிஃப்ளெக்சிவ் வந்து ரொம்ப லீஸ்டா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது அடிக்கடி நம்ம ரிஃப்ளெக்சிவ் யூஸ் பண்ண மாட்டோம். ரொம்ப ஒரு பேராகிராஃப் ஒரு ஸ்பீச் எதுல எடுத்துக்கிட்டாலுமே இந்த ரிஃப்ளெக்சிவ் வந்து ரொம்ப கம்மியா நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது நமக்கே பண்ணும் போது நம்ம வந்து இந்த விஷயங்கள் சொல்லிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் மை செல்ஃப்னா ஐ ரைட் ஃபார் மை செல்ஃப், யூ ரைட் ஃபார் யோர் செல்ஃப், ஹி திங்ஸ் ஃபார் ஹிம்செல்ஃப், அவனுக்காக யோசிக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது அவனுக்காக, அவளுக்காக, நமக்காக அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி நம்ம ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ 4 டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன்ஸ் பார்த்தோம்: சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், பொசசிவ் அண்ட் ரிஃப்ளெக்சிவ். தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ் எக்ஸாம்பிள்: ஐ லைக் யுவர் ட்ரெஸ்,
சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ்னாலே நம்ம கண்ண மூடிட்டு சொல்லிடலாம். அது ஃபர்ஸ்ட் தான் வரும். எந்த சென்டென்ஸ்லனாலும் அது வந்து ஃபர்ஸ்ட் வரும். ஐ லைக் யுவர் ட்ரெஸ். ஹி இஸ் மை அங்கிள். அவர் என்னுடைய தாய் மாமா. வி ஆர் லிவிங் ஹாப்பிலி. நாங்கள் சந்தோஷமாக வாழ்கிறோம். தே ஆர் மை ரிலேட்டிவ்ஸ். அவர்கள் என்னுடைய உறவினர்கள். யூ ஆர் பியூட்டிஃபுல். நீ அழகாக இருக்கிறாய். ஹீ மேக்ஸ் ஹர் ஹாப்பி. அவன் அவளை சந்தோஷமா வச்சிருக்கிறான். ஸோ வந்து இந்த ஃபர்ஸ்ட் வர்றது பார்த்தீங்கன்னா இது சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸுக்குள்ள எக்ஸாம்பிள் பாருங்க. என்ன சொன்னா ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ்னா நடுவுல வரும், இல்லைன்னா லாஸ்ட்ல வரும். கேன் யூ ஹெல்ப் மீ? எனக்கு உதவி செய்வாயா? ஹி டஸ் நாட் ஷீ டஸ் நாட் லைக் ஹிம். அவளுக்கு அவனை பிடிக்கவே இல்லை. ஸோ ஹிம் இதுல முடியுது பாருங்க, நான் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். ஹிம் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். வி சா ஹர் டான்சிங். நாங்க அவ ஆடுறத பார்த்தோம். அவள் ஆடுகிறத பார்த்தோம். அப்ப நடுவுல வர ஹர் இது வந்து ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். கிவ் இட் டு தம். இத அவங்களுக்கு கொடுங்க. அப்ப இது இது வந்து ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஹி டோல்ட் ஹிம். அவன் அவனுக்கே சொன்னான். சரியா? இது வந்து ஹிம். இதுல வந்து ஹிம் தான் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஷீ இஸ் ஹர்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவளுக்கு அவ தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது. அதனால ஹர் வந்து இல்ல ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். இட்ஸ் மீ ஹசீன். இட்ஸ் மீ, நான் தான் ஹசீன் அப்படிங்கிறது. மீங்கிறது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். நெக்ஸ்ட் பொசசிவ் ப்ரொனவுன்னா நான் சொல்லிட்டேன், ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி, ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க ஓன் பண்றீங்க அப்படின்னா தான் பொசசிவ் ப்ரொனவுன் வரும். இல்லாட்டி அது வராது. இஸ் இட் யோர் கார்? இல்ல மோஸ்ட்லி ஆர்ல முடியும். பொசசிவ் ப்ரொனவுன் ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுன்னா அது ஆர்ல முடியும். இட் இஸ் யோர் கார். இது உங்களுடைய காரா? இட் இஸ் அவர் ஹவுஸ். இது எங்களுடைய வீடு. திஸ் இஸ் தேர் ப்ராப்பர்ட்டி. இது அவர்களுடைய ப்ராப்பர்ட்டி. இஸ் திஸ் யோர் பென்? இது உங்களுடைய பேனாவா? திஸ் இஸ் ஹிஸ் ஷாப். இது அவனுடைய கடை. அவனுடைய பாருங்க, இதுல வந்து உடைய அப்படிங்கிறது வந்து சேர்ந்துரும். பொசசிவ்னாலே ஒரு விஷயத்த சொந்தமாக்கிக்கிறது. திஸ் ஹவுஸ் இஸ் மைன். இந்த ஹவுஸ் என்னுடையது. ஓகே. நெக்ஸ்ட் ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் வந்து ரொம்ப கம்மியா தான் சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். அது வந்து நமக்கே நாம் செஞ்சுக்கிறது, இல்ல மத்தவங்க அவங்களுக்கே செஞ்சுக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ரைட் ஃபார் மை செல்ஃப். நான் எனக்காகவே எழுதுவேன். ஷி டாக்ஸ் டு ஹர் செல்ஃப். அவள் அவளிடமே பேசுவாள். ஹி ஒர்க்ஸ் ஃபார் ஹிம்செல்ஃப். அவன் அவனுக்காக உழைக்கிறான். தே குக் ஃபார் தேர் செல்ஸ். அவங்க அவங்களுக்காக சமைக்கிறாங்க. ஸோ வந்து இதுதான் 4 டைப் ஆஃப் ப்ரொனவுன்ஸ். நம்ம வந்து எங்கெங்க இந்த ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இந்த டேப்லர் காலம் வச்சுதான் இன்ஷால்லா நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுல ஏதாவது டவுட், இந்த ப்ரொனவுன்ஸ் டாபிக்ல ஏதாவது டவுட் இல்ல புரியல அப்படின்னா இன்ஷால்லா சொல்லுங்க. மெசேஜ் ஆர் இது மூலியமாவது சொல்லுங்க. மைக் ஆன் பண்ணிட்டு ஆர் மெசேஜ் சாட் மூலியமா எந்த இது உங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லுங்க. ஆர் இந்த டாபிக் எனக்கு சரியா விளங்கல, நீங்க ரீடீச் பண்ணுங்க அப்படின்னாலும் சொல்லுங்க. இல்ல ப்ரொனவுன்ஸ் தான் நான் ஃபர்ஸ்ட். ப்ரொனவுன்ஸ் வந்து சிஇ வராதுமா, எஸ்ல முடியும். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் டாபிக்கே ப்ரொனவுன்ஸ் தான் இன்னைக்கு எடுத்தேன். வேற எதுவும் நான் சொல்லல. புரியலைன்னா சொல்லுங்க, எந்த விஷயம் புரியல அப்படின்ட்டு. ஐயாக்கும் புரிஞ்சுச்சா? அதுக்காவது மெசேஜ் பண்ணுங்க யாராவது. புரிஞ்சதா? ஒரு அதை இன்னும் இன்னும் பிரீஃபா டீச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். ஃபைன். யாருக்கு புரியலைனாலும் சொல்லுங்க சாட்ல. ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் டாபிக் மூவ் பண்றோம் அதான். ஓகே, ஹைர் ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். ஓகே ஓகேமா. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா அட்வர்ப்ஸ்.
அட்வர்ப்ஸ் வந்து 2 கேட்டகரி இருக்குது. அதுல ஃபர்ஸ்ட் கேட்டகரி மட்டும் நம்ம பார்ப்போம் இந்த கிளாஸ்ல. இன்ஷால்லா செகண்ட் கேட்டகரி நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அட்வர்ப் அப்படின்னா போன கிளாஸ்ல நான் அட்ஜெக்டிவ்னு எடுத்தேன். அட்ஜெக்டிவ்னா என்னன்னா ஒரு நவுன விவரிக்கிறது. இப்போ வந்து ஒரு பாய் அப்படின்னா கிளவர் பாய், புத்திசாலியான பையன். கேர்ள்னா டால் கேர்ள், உயரமான பொண்ணு. இப்படி ஒருத்தவங்களோட பண்புகளை விவரிக்கிறது, ஒரு பர்சனோட பண்பை விவரிக்கிறது தான் அட்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தோம். அட்வர்ப் அப்படின்னா என்னன்னா ஒருத்தவங்க செய்யற செயலை விவரிக்கிறது தான். நம்ம செய்யற செயல் வந்து எப்படி, எப்போது, எங்கே நடந்தது என்பதில் ஏதாவது ஒன்றை குறிக்கும். சரியா? அட்வர்ப்னா நம்ம செய்யற செயலை குறிக்கிறது. ஓகே, ஒரு செயல அது எப்படி நடந்தது அப்படிங்கறத சொல்றதுதான் அட்வர்ப். அதாவது ஐ சிங் ஐ ஐ சிங் ஸ்வீட்லி, நான் வந்து இனிமையா பாடுவேன் அப்படின்னா நான் பாடுவேன் இனிமையாக. எப்படி பாடுவாள்? இனிமையாக. சோ அதுதான் வந்து அட்வர்ப். நம்ம செய்யற செயலை வந்து விவரிக்கிறது, நம்ம செய்யற செயலை வந்து சொல்றது. ஐ மைக் ஆஃப் பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே. அட்வர்ப் அப்படின்னா நம்ம செய்யற செயலை வந்து விவரிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப பாருங்க எக்ஸாம்பிள்ஸ். த சன் ஷைன்ஸ் பிரைட்லி, சூரியன் பிரகாசமாக ஒளிர்கிறது. அதாவது சன்னா சூரியன், இது வந்து ஒரு நவுன். நெக்ஸ்ட் ப்ராப்பர் நவுன். ஷைன்ஸ் வந்து ஒளிர்கிறது, இது வந்து ஒரு செயல், சூரியனுடைய ஒரு செயல். பிரைட்லி அதாவது எப்படி ஒளிகிறது? பிரகாசமாக. அதுதான் வந்து அட்வர்ப். நம்ம அது செய்யற செயலை வந்து விவரிக்குது பாத்தீங்களா, இதுதான் வந்து அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. he runs fastly, அவன் வேகமாக ஓடினான். அவன் ஓடினான் அப்படிங்கிறது அவன் செய்யற செயல். எப்படி ஓடினான்? வேகமாக. அப்ப ஃபாஸ்ட்லிங்கிறது அவன் செய்யற செயலை விவரிக்குது பாத்தீங்களா, இது வந்து அட்வர்ப். he eats slowly, அவன் வந்து மெதுவாக சாப்பிடுவான். எப்படி சாப்பிடுறது? அவன் செய்யற செயல். அவன் எப்படி சாப்பிடுவான்? மெதுவாக. அப்ப அந்த செயலை விவரிக்கிற விஷயம் இதுல என்னது? ஸ்லோலி. இது வந்து சுன்னா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மெதுவாக சாப்பிட சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அஹமத் கம்ஸ் டு கிளாஸ் ப்ராப்பர்லி, அஹமத் கிளாஸ்க்கு ப்ராப்பரா வருவான். அவன் கிளாஸ்க்கு வருவாங்கிறது அவன் செய்யற செயல். எப்படி வருவான்? ப்ராப்பர்லி, ஒழுங்காக வருவான். சோ இதுல அட்வர்ப் என்ன? ப்ராப்பர்லி. அட்ஜெக்டிவ்க்கும் அட்வர்ப்க்கும் கிளியரா தெரிஞ்சுக்கணுங்கம்மா. நம்ம நவுனை விவரிச்சோம்னு வச்சுக்கணுங்களேன், நம்ம வந்து ஒரு பையனையோ ஒரு பொருளையோ விவரிச்சோம்னா அது அட்ஜெக்டிவ். நம்ம செய்யற செயல்களை விவரிக்கிறது வந்து அட்வர்ப் அப்படின்னு சொல்றது. ஷி ஸ்மைல்ஸ் பியூட்டிஃபுல்லி, அவள் அழகாக சிரிக்கிறாள். அப்ப சிரிக்கிறாள்ங்கிறது அவ செய்யற செயல். அழகாக. எப்படி சிரிக்கிறாள்? அழகாக. அப்ப பியூட்டிஃபுல்லி. ஐ ஸ்லெப்ட் சஃபிஷியன்ட்லி, நான் போதுமான அளவு தூங்கினேன். நான் தூங்கினேங்கிறது என்னுடைய செயல். சஃபிஷியன்ட்லினா போதுமான அளவு. எப்படி தூங்கினேன்? போதுமான அளவு தூங்கினேன். சோ இதுல அட்ஜெக்டிவ் அட்வர்ப் வந்து சஃபிஷியன்ட்லி. ரிஸ்வான் அட்டெண்ட்ஸ் த கிளாஸ் ரெகுலர்லி, ரிஸ்வான் கிளாஸ ரெகுலரா அட்டென்ட் பண்ணுவான். ரிஸ்வான் கிளாஸ் அட்டென்ட் பண்றது ஒரு செயல். அவன் எப்படி அட்டென்ட் பண்ணுவான்? ரெகுலர்லி. மோஸ்ட்லி லெஸ், ரொம்ப ஈஸியா அட்வர்ப் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ly முடியும். அட்வர்ப்னாலே மோஸ்ட்லி 90% வந்து ly தான் முடியும். ஓகேயா? அதனால அட்வர்ப் வந்து இதுல ரெகுலர்லி. ஓகே, இன்னும் சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். அப்துல் ரஹீம் ஷவுட்டட் லவுட்லி, அப்துல் ரஹீம் வந்து சத்தமாக கத்தினான். கத்தினான். எப்படி கத்தினான்? சத்தமாக, லவுட்லி. இதுல வந்து அட்வர்ப் இஸ் லவுட்லி. ரீஹா வெண்ட் அவுட் சடன்லி, ரீஹா வெளியே கிளம்பினாள். சடன்லி உடனடியாக கிளம்பினாள். சோ சடன்லி இல்ல அட்வர்ப். நெக்ஸ்ட் தன்வீர் ஸ்பீக் சாஃப்ட்லி, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும். சாஃப்ட்லி அட்வர்ப். ஹசனா லிவ்ட் ஹாப்பிலி, ஹசனா சந்தோஷமாக வாழ்ந்தாள். இதுல வந்து ஹாப்பிலி இஸ் அட்வர்ப். எப்படி வாழ்ந்தால்? சந்தோஷமாக.
ஹுமைரா ரைட்ஸ் நீட்லி. ஹுமைரா நீட்டா எழுதுறா. இல்ல ரைட் வந்து அவ எழுதுறது. நெக்ஸ்ட் நீட்லி எப்படி எழுதினால் நீட்டாக, அதாவது நேர்த்தியாக. ஹுசைன் ஒர்க்ஸ் ஹானஸ்ட்லி. ஹுசைன் ஹானஸ்ட் நேர்மையாக உழைக்கிறான். ஹுசைன் உழைக்கிறான்ங்கிறது வந்து அவன் செய்யற செயல். எப்படி உழைக்கிறான்? ஹானஸ்ட்லி, நேர்மையாக. ஸோ இல்ல ஹானஸ்ட்லிங்கிறது அட்வர்ப். ஸோ நீங்க 2 டாபிக்ஸ் மட்டும் பார்ப்போம். அட்வர்ப்ல இன்னொரு கேட்டகரி இருக்குது. இன்ஷால்லா அது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். இதுல வந்து 2 டாபிக்ஸ் நீங்க எடுத்தேன், ப்ரொனவுன்ஸ் அண்ட் அட்வர்ப்ஸ். ப்ரொனவுன்ஸ்ல ஏதாவது டவுட் இல்ல அட்வர்ப்ஸ்ல ஏதாச்சும் டவுட்னா மெசேஜ் பண்ணுங்க. மெசேஜ் ஆர் மைக் அன்மியூட் பண்ணி கேளுங்க. ஓகே, ப்ரொனவுன்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேக்குறேன். 4 டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன்ஸ் என்ன சொல்லுங்க? யாராவது அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க, ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுங்க. 4 டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்கம்மா. ப்ரொனவுன்ஸ் வந்து 4 இருக்கு. சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ், ஆப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ், பொசசிவ் ப்ரொனவுன்ஸ், ரிஃப்ளெக்டிவ் ப்ரொனவுன்ஸ். ரிஃப்ளெக்சிவ் எக்ஸ் வரும் நடுவுல. ஓகேம்மா. நெக்ஸ்ட் ஓகே ஃபைன், அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதுல சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்லுங்க. யாராவது சப்ஜெக்ட் ப்ரொனவுன்ஸ்க்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்லுங்க. She is a good girl. அதுல வந்து she வந்து ஆப்ஜெக்ட். she வந்து ப்ரொனவுன்மா. ஓகே சிஸ்டர். அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள். she இல்லாம, அபார்ட் ஃப்ரம் she. she இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சப்ஜெக்ட் ப்ரொனவுனுக்கு. We are very happy. அல்ஹம்துலில்லாஹ். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா என்னது? ஃபர்ஸ்ட் வராது, அது ஒரு சென்டென்ஸோட மிடில்ல வரும் இல்ல லாஸ்ட்ல வரும். சோ ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்க யாராவது. யாராவது டைப் பண்ணுங்க ஒரு அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. ஏமா ஆப்ஜெக்ட் ப்ரொனவுனுக்கு யாராவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஆர் இது டைப் கூட பண்ணுங்க. ப்ளீஸ் கிவ் யுவர் பென். ஓகே அல்ஹம்துலில்லாஹ். இல்ல வந்து ப்ளீஸ் கிவ் யுவர் பென் இந்த சனா மரியம் சொல்லிக்கிறாங்க. இதுல வந்து எது ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன்? ப்ளீஸ் கிவ் யுவர் பென். இதுல ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் என்னது? Your. யா அல்ஹம்துலில்லாஹ். ஓகே ஓகே ஃபைன். ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்னா அது ரொம்ப லீஸ்டா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் சென்டென்ஸ்ல. ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க யாராவது. அதாவது உங்களுக்கு தெரியும் ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்னா மை செல்ஃப், ஹிம்செல்ஃப், தென் ஹர் செல்ஃப், அவர் செல்ஃப், தேர் செல்ஃப். இதுல வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க ஆர் டைப் பண்ணுங்க. She is looking at herself. ஓகே அல்ஹம்துலில்லாஹ். அவள் அவளை பார்க்கிறாள். கரெக்ட். தென் பொசசிவ் ப்ரொனவுன். இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ஆர் சம்திங் ஓன் பண்றவங்களுக்கு யூஸ் பண்ற ப்ரொனவுன். பொசசிவ் ப்ரொனவுனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. பொசசிவ் ப்ரொனவுனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். He is mine. Yes. This is your That class. today is mine. என்னம்மா? என்னம்மா? That chudi is mine. That chudidar is mine. The correct. chudidar என்னுடையது. ஓகே அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, அப்ப ப்ரொனவுன்ஸ் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் கிளியரா இருக்கிறீங்க ஐ திங்க். சோ எந்த மாதிரி இடத்துல டேஷ் கொடுத்தாலும் அந்த இடத்துல எது சூட்டபிளான ப்ரொனவுனோ அதை ஃபில் பண்ற அளவுக்கு இன்ஷால்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. தென் வந்து அட்வர்ப்ஸ்ல வந்து அட்வர்ப்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் யாராவது சொல்லுங்க. அட்வர்ப்ஸ் அந்த சென்டென்ஸ்ல வர மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்.
பிகாஸ் 2 டைப்ஸ் ஆஃப் அட்வர்ப்ஸ் இருக்கு. அதுல நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் தான் பார்த்துக்கிறோம். செகண்ட் ஒன் பார்க்கல. ஸோ ஃபர்ஸ்ட் டைப் அட்வர்ப்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. He speaks loudly. அல்ஹம்துலில்லாஹ். இதுல வந்து அட்வர்ப் வந்து loudly. I write slowly. ஸோ எல்லாருமே அட்வர்ப் வச்சு ஒரு சென்டென்ஸ் இப்ப டைப் பண்ணி சென்ட் பண்ணுங்க. சனா மரியம் அவங்க சென்ட் பண்ணிட்டாங்க. ஜூம் யூசர் சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே ஒரு அட்வர்ப் வர மாதிரி ஒரு சென்டென்ஸ் டைப் பண்ணி சென்ட் பண்ணுங்க. He sings nicely. He sings nicely. ஓகே, இல்ல நைஸ்லிங்கிறது அட்வர்ப். எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. எல்லாருமே ஒரு சென்டென்ஸ் இப்ப அனுப்புங்க. Sings nicely. Fine. Then சமி அன்வர், சாரா, ஷாஜிதா பர்வீன், சையத் ராபியா இவங்க எல்லாருமே எவ்ரி ஒன் ஒரு சென்டென்ஸ் அனுப்புங்க அட்வர்ப் ஒரு எக்ஸாம்பிளா. She smiled beautifully. She smiles வரும். நம்ம படிச்சோம்ல verbல smiles தானே படிச்சோம். He she it வந்தா எஸ் சேர்க்கணும் verbல இன்ஷால்லா. அதனால பாத்துக்கிடுங்க. She smiles beautifully. She ran quickly. Okay, fine. She dances slowly. He she it வந்தா நம்ம verbக்கு என்ன சேர்க்கணும்? எஸ் கண்டிப்பா சேர்க்கணும். So she dances slowly. ஓகே, இன்னும் நிறைய பேர் அனுப்பலாமே. மின்ஹாஜ் எத்தனையோ பேர் இருக்கிறீங்களே. He is speaking very slowly. Okay. She write neatly. She rides. Okay அம்மா. அதாவது he she it வந்தா கண்டிப்பா நம்ம verb அடுத்த வர அந்த செயலுக்கு நம்ம எஸ் சேர்க்கணும். So she writes neatly. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா எல்லாம் ட்ரை பண்றீங்க. கிராமட்டிக் மிஸ்டேக்கை இன்ஷால்லா அடுத்த வாட்டி திருத்திக்கிடுங்க. He eats fastly. Okay. I cook tastylyன்னு வரும். ஓகே அம்மா. I cook tastily. TASTILY. இது வந்து adverb. The house is simply beautiful அப்படின்னு நம்ம இது பண்ணலாம். ஓகேயா? சிம்பிளி அப்படிங்கிறது தனி அட்வர்பா வராது. சிம்பிளி பியூட்டிஃபுல் அப்படி சொல்லலாம். ஏன்னா சிம்பிளி அப்படின்னா சும்மா இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதை வந்து நம்ம மிகைப்படுத்தணும். அதுதான் அட்வர்ப். ஸோ த ஹவுஸ் இஸ் பியூட்டிஃபுல்லி கிளீன்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஹி ஸ்பீக்ஸ் குவைட்லி. கரெக்ட். அதாவது குவைட் அப்படின்னா அமைதி அப்படிங்கிறப்போ ஹி ஸ்பீக்ஸ் சாஃப்ட்லி அப்படி சொல்லலாம். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவு எல்லாருமே நல்லா சொல்றீங்க. ஸோ அட்வர்ப்ஸ் அண்ட் ப்ரொனவுன்ஸ் இதுல யாருக்கும் டவுட் இல்லைல? ஏதாவது டவுட்னா கூட ஓகே கேளுங்க. மேம் அப்ரா மேம் கிளாஸ் ஓவர் பண்ணிக்கலாமா மேம்? மேம் ஓகே சுமையா, வைண்ட் அப் பண்ணிடுங்க கிளாஸ். ஓகே, கிளாஸ் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஷால்லா எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நவுன்ஸ், அட்ஜெக்டிவ்ஸ், அட்வர்ப்ஸ், வெர்ப்ஸ் எல்லாமே வந்து கிராமட்டிக் மிஸ்டேக் இல்லாம ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இன்ஷால்லா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கிளாஸ் ஓவர் பண்ணிக்கலாம். துஆ ஓதுவோம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.